ஆதாம படைச்சு ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாளை எடுத்து ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் கையில கொடுத்தாருல்ல. அப்படி தனித்தனியை விட்டுடல, கையில கொடுத்தாரு. ஆண்டவர் தான் சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஆதாம் சொன்னான்னா ஆண்டவர் சொன்னாரா? ஆதாம் சொன்னாங்க, ஆண்டவர் தான் சொன்னாரு. அப்ப நீங்க தனியா இருக்கிறது அவர் விருப்பம். அப்ப நீங்க பெருக்கம் அடைவதற்கு தான் கத்து சொன்னாரு. முழு அவருடைய பரலோகத்தின் விருப்பத்தை மொத்தமா நிறைவேறணும்னா 2 பேர் இருக்கணும். அதுக்கு தான் உள்ள இருந்து எடுத்து கொண்டு கொடுத்து கையில கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவன் பார்த்த உடனே சொன்னான், என்ன சொன்னா? இவள் இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறான்ட்டு கை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அதே போலதான் எல்லாத்துக்கும் பாருங்களேன், கை பிடிச்சி கொடுத்துட்டாரு தானே. ரைட்டா? உங்க மனைவி பார்த்து சொல்றீங்களா, என் மாம்சம் என் எலும்பு. ஆமாவா? அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்க எலும்பு தான் ஒரே. சரி தானே? உங்க மாம்சங்க அடிச்சா உங்களுக்கு தான் வலிக்கும். இப்படி வேதம் சொல்லுகிறபடி ஒரு கணவன் மனைவி அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டானா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது. இப்படிதான் பார்க்கணும். ஓகே, அப்படியே தான் இருக்கு வசனம், அப்படிதான் சொல்லுது. தன் சரீரத்தை பகைத்தவன் ஒருவர் உண்டோ? இல்ல ரைட், பகைக்க மாட்டேன். உன் மாம்சத்தை நீ பகைக்க மாட்டேன், மாம்சத்தை நீ அடிக்க மாட்டேன். அப்போ இந்த மாம்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இதெல்லாம் கவனிக்கணும். சரியா? அப்படி பார்த்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணுங்க, ஃபேமிலி சூப்பரா ஓடும், அருமையா உங்க வாழ்க்கை இருக்கும்.